நம்ம ஃபிக்மான்ற சாஃப்ட்வேர் என்னென்ன இமேஜ் எல்லாம் மெயினாக சப்போர்ட் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிஎன்ஜி, ஜேபக், ஹெச்இஐசி, ஜிஃப் அண்ட் வெப்பி. இது மூணு இது அஞ்சத்தையுமே அழகா அதை சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அது இல்லாமல் நம்ம வெளியில இருந்து நெட்ல இருந்து காப்பி பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டா கூட பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க டவுன்லோட் பண்ணி தான் உள்ள கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அதை நான் எக்ஸசைஸ் பண்றப்ப உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஏன்னாக்கா நம்ம ஆன்லைன்லேயே தான் ஒர்க் பண்றோம். புரியுதுங்களா? ஸோ இந்த இமேஜஸ் தான் நம்மளுக்கு வந்து பெர்ஃபெக்டா செட் ஆகும். அடுத்தது ஒரு வித்து ஹைட்டு தான். எந்த ஒரு இது எடுத்தாலும், எலமெண்ட் எடுத்தாலும் வித்து ஹைட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். கரெக்ட்டுங்களா? அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4096 பிக்சல் வித் 4096 ஹைட்டு, அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஃபிக்மா வந்து இமேஜை சப்போர்ட் பண்ணும். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன இமேஜ் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் இமேஜோட சைஸ் எந்த அளவுக்கு உள்ள கொண்டு வரலான்றதையும் இங்கே நான் உங்களுக்கு டினோட் பண்ணியிருக்கிறேன். அதுதான் நான் இங்கே போட்டிருக்கிறது. ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம முன்னாடி கிளாஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு ரெக்டாங்கிள் இப்படி போட்டு அதுக்கு கலர் ஃபில் பண்ணணும்னாக்க இங்கே ஃபில்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டு இங்கே கலர் ஃபில் பண்ணிக்குவோம். கரெக்டுங்களா? அதில் தான் இந்த இமேஜ்ன்றதையும் இந்த டப்பா கலர் கொண்டு வந்து வைக்கலாம், அந்த ரெக்டாங்கிள் கலர் கொண்டு வந்து வைக்கலாம்னு நான் ஒரு கிளாஸ்ல சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா? ஆக்சுவலி நம்ம வந்து அதுதான் அந்த கான்செப்ட் தான் உள்ள கொண்டு வருது. ஓகேவா? நான் இப்போ பாக்ஸ்ல வச்சு அடுத்ததை பண்ணி காமிக்கிறேன். பட் இப்போ நம்ம பொதுவாக வந்து இமேஜஸை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இமேஜஸை நீங்க உள்ள கொண்டு வரணும். இப்ப நீங்க ஒரு ரெக்டாங்கிள் போட்டு உள்ள கொண்டு வரணும்னாக்கா, நான் அந்த இப்ப நான் இப்படி ஒரு ரெக்டாங்கிள் போடுறேன். ஓகேங்களா? இந்த ரெக்டாங்கிள்குள்ளார எனக்கு இமேஜ் வேணும்னாக்கா ஃபில்லில் போய் ஜஸ்ட் எனக்கு இமேஜ்ன்ற இதை கிளிக் பண்ணி செலக்ட் அப்லோட் த இமேஜ் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஃபோல்டருக்கு போய் நான் வந்து இமேஜஸை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இமேஜஸை நான் எடுத்துக்க முடியும். இது மாதிரி பக்காவா நான் வந்து எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணாக்கா அது வந்து இதுக்குள்ளார உட்காந்துக்கும். இதுதான் வந்து இமேஜ் பொதுவாக லோட் பண்ற மெத்தட். பட் நம்ம ஜென்ரலா இமேஜ் கொண்டுறப்ப அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் இமேஜ் உள்ள கொண்டுறணும் அப்படின்னாக்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் பாக்ஸோ ஒரு ரெக்டாங்கிளோ எலிப்ஸோ போட்டு உள்ள கொண்டுறல. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு இமேஜ் உள்ள கொண்டுறனாக்க எப்படி கொண்டுறனாக்க இமேஜ் நம்ம இந்த ஷேப் டூல்ல கீழே பாருங்க, இமேஜ் அண்ட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதுதான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே, இதான் இதோட ஆப்ஷன். ஓகேவா? இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே கொடுத்தீங்கன்னாக்கா நம்மளோட ப்ரௌசருக்கு போயிடும். நீங்க அங்க போய் உங்களுக்கு இமேஜ் எங்க வேணுமோ அங்க எந்த இமேஜ் வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கவனிங்க. இப்போ நான் இமேஜை உள்ள கிரியேட் பண்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னாக்கா, நான் ஜஸ்ட் இங்க பாருங்க, எனக்கு இமேஜ் அங்கே வந்தோடனே இது அழகா வந்து இந்த பிளஸ் சிம்பிள் போட்டு அந்த இமேஜை காமிச்சிடும். எந்த இமேஜ் நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த இமேஜை காமிச்சிடும். நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரிஜினல் இமேஜோட சைஸுக்கே இது வந்து உள்ள வந்துடும். அந்த இமேஜ் என்ன என்ன வித்து என்ன ஹைட்டு. ஓகேங்களா? என்ன வித்து என்ன ஹைட்டு, ஒரிஜினலா அந்த இமேஜோட சைஸ் என்னமோ அந்த சைஸுக்கு வந்துடும். நீங்க இங்க வித்துல பாத்தீங்கன்னாக்கா சொல்லும் அது எவ்வளவு வித்து எவ்வளவு ஹைட் அப்படின்றத நம்மளுக்கு இங்க தெளிவா சொல்லும். பொசிஷன்ல இருக்கு பாருங்க, எக்ஸ் வேல்யூ எவ்வளோ ஒய் வேல்யூ எவ்வளோன்றது சாரி லே அவுட்ல சொல்லுது பாருங்க. வித் வந்து இவ்வளோ, ஹைட் வந்து இவ்வளோ அப்படின்றத தெளிவா நம்மளுக்கு சொல்லுது. இது ஒரிஜினல் இமேஜோட சைஸ். இது எப்போ வரும்னாக்கா, நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணேனாக்கா, இப்போ நான் ஒரு இமேஜ் ஏதோ ஒரு இமேஜ் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் நான் இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்து ஒரு கிளிக் பண்றேன். ஓகேங்களா? ஒரு கிளிக் பண்ணனாக்க ஒரிஜினல் இதோட சைஸ் எவ்வளவோ அந்த சைஸுக்கு இங்க பாருங்க கீழே அதோட சைஸ் சொல்லுது பாருங்க, 4086 அப்படி சொல்லுதுங்களா. அதே தான் இங்கேயும் வித்லயும் ஹைட்லயும் இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். இன்னொன்னு என்னன்னாக்கா, நம்ம இமேஜை இம்போர்ட் பண்றப்ப இப்ப நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். சரி, நான் இப்போ இந்த இமேஜ் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஓப்பன் அப்படின்னா கொடுக்குறேன். இந்த மெத்தட் என்னன்னாக்கா, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உங்க ஃப்ரேமுக்குள்ளார வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க இந்த மாதிரி டிரா பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? அங்க பாருங்க, வித் ஹைட்டு நம்ம டிரா பண்ணிக்கலாம். எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு நான் டிரா பண்ணிக்கலாம் இதை. ஓகேங்களா? இதுதான் வந்து இமேஜை உள்ள கொண்டு வந்து பண்ணக்கூடிய ரெண்டு மெத்தட். கிளிக் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் சைஸ் வந்துடும். நீங்களா ட்ராக் பண்ணிக்கலாம். வித்தும் ஹைட்டும் நீங்களா இங்க செட் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜோட வித் ஹைட் இங்க இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, நான் ஒரு இமேஜ் வந்து ஆக்சுவலி இங்க பாருங்க, இந்த ஃபில்ன்ற ஆப்ஷன்ல எப்படி நம்ம கலர் செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ நான் போயிட்டு இந்த இடத்துல இப்போ கலர்னு கொடுத்தனாக்கா எனக்கு ரெட் கலர் ப்ளூ கலர் இந்த மாதிரி வரும். கிரேடியன் கொடுத்தனாக்கா கிரேடியன் கலர் வரும். அதே மாதிரி நான் இப்போ வந்து ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஒரு இமேஜ் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் நான். ஓகேவா? சி, அந்த கான்செப்ட் தான் இது. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் திருப்பி ஒரு வாட்டி இமேஜ் உள்ள கொண்டு வரேன் பாருங்க. சி, கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே, ஏதோ ஒரு இமேஜ் எடுக்கிறேன், ஓப்பன், ஜஸ்ட் ட்ரா இப்படி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? தென்
இப்போ இந்த இமேஜோட ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ இந்த ஃபில்லில் போறேன். எனக்கு இப்போ இந்த இமேஜ்ன்றதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு இங்க வந்து முக்கியமா ஃபில் டைப்ல வேணும் அப்படின்னாக்க இது ஃபில். ஓகேங்களா? நான் இப்போ இந்த இமேஜ் அப்படி ஸ்கேல் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து அப்படியே சுருங்கிக்கும். இதே வந்து நான் வந்து இந்த இமேஜ் வந்து ஃபிட்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இங்க பாருங்க, நான் அதை சின்னது பண்ண அந்த இமேஜே ஓவராலா எனக்கு வந்து என்னோட இந்த இந்த வித் அண்ட் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இமேஜ் வந்து ஃபிட் ஆகும். ஓகேங்களா? இது ஃபிட். இதே வந்து கிராப் அப்படின்றது என்னன்னாக்கா, இப்ப இந்த இமேஜ் இருக்கு, இதுல எனக்கு ஒரு பர்டிகுலர் இடம் மட்டும் எனக்கு இருந்தா போதும், இந்த மலை மட்டும் எனக்கு தெரிஞ்சா போதுனாக்கா, இந்த மலையை மட்டும் இப்படி வச்சு நான் கொடுத்தேன் அப்படின்னு கிளிக் பண்ணனாக்கா அந்த மலை மட்டும் தான் எனக்கு இதுல தெரியும். ஓகேங்களா? அந்த மலை மட்டும் தான் தெரியும். இங்க பாருங்க, இப்போ இது கார்னர் ரேடியஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணனாக்கா அழகா அந்த கார்னர்லாம் அழகா கிரியேட் பண்ணலாம். இதுதான் கிராப்ன்றது. ஓகேங்களா? அடுத்தது ஒரு முக்கியமானது என்னன்னாக்கா டைட்டில். இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இங்க பாருங்க, இமேஜஸ் வந்து இந்த ஒரு இமேஜுக்குள்ளார இதே இது வந்து காப்பி பண்ணி எடுத்து வைக்கும். இப்போ நான் இது வந்து 50% அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதை நான் இப்போ கம்மி பண்றேன். எக்ஸாம்பிள் இப்போ 20 கொடுக்குறேன் அப்படின்னாக்கா, அங்க பாருங்க, அந்த சைஸ் 2020 சைஸுக்கு எவ்வளவு இது அதை காப்பி பண்ணி வைக்க முடியுமோ அந்த மாதிரி வைக்க முடியும். இது நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்னாக்கா, இப்போ ஒரு டாட் வச்சிருக்கேன், அந்த அந்த ஒரு டாட் இமேஜ் உள்ள கொண்டுறேன், அதை அப்படியே டாட் உள்ள வரணும், லைக் பர்டன் மாதிரி நான் கிரியேட் பண்ணிக்கணும் பேக்ரவுண்ட்ல அப்படின்னாக்கா, அப்போ நான் இங்க வந்து இந்த ஆப்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாருங்க, ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஃபிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தென் கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, தென் டைட்டில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை நீங்க இதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது என்ன அப்படின்னாக்கா, ரொட்டேட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ரொட்டேட் என்னன்றதை தெளிவா சொல்றேன். நான் இந்த பாக்ஸுக்குள்ளார என் இமேஜ் ரொட்டேட் பண்றேன். நான் இந்த பாக்ஸை ரொட்டேட் பண்ணல, இந்த பாக்ஸுக்குள்ளார இமேஜ் ரொட்டேட் பண்றேன் அப்படின்னாக்கா, இங்க பாருங்க ரொட்டேட் ஆகுதுங்களா? இது பாக்ஸுக்குள்ளார இமேஜ் ரொட்டேட் ஆகுது. பட் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா காமனா எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டே இது ரொட்டேட் பண்றேன். இந்த ரொட்டேட் வேற, இந்த ரொட்டேட் வேற. இது வந்து இமேஜ் ரொட்டேட் பண்றது. ஓகேவா? இது வந்து இமேஜ் ரொட்டேட் பண்றது, புரிஞ்சுக்கோங்க. சோ இந்த ஃபில்ன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் இந்த ரொட்டேட்ன்ற ஆப்ஷன் இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் இமேஜ்ல முக்கியமா நம்ம ஒர்க் பண்றது. இப்ப இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு, நான் திருப்பி தெளிவா சொல்றேன். இது இமேஜ் வெறும், இப்ப நான் ஒரு இமேஜை மட்டும் கொண்டு வைக்கிறது, இது இதே மாதிரியே நான் வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளார இமேஜ் கொண்டு வைக்கலாம், இல்ல ஒரு சர்க்கிள்குள்ளார இமேஜ் கொண்டு நான் இந்த மாதிரி வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு சர்க்கிள் போட்டு ஃபில் ஆப்ஷன் போயிட்டு அதுல இமேஜை கிளிக் பண்ணி எனக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நான் இப்படி கொண்டு வச்சுக்கலாம். எந்த இமேஜ், இப்போ இந்த இமேஜ் வேணுனாக்கா இதை நான் கொண்டு வந்து ஓகே அப்படின்னு கொடுத்தனாக்கா இதுக்குள்ளார வந்து அந்த இமேஜ் எனக்கு வந்து உட்காரும். ஓகேங்களா? பட் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இப்போ இந்த ரோஸோட இமேஜ்ல பாத்தீங்கன்னா மேல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. கரெக்டுங்களா? இப்போ இதுல பாருங்க, கரெக்டா இந்த இதுக்குள்ளாரியே வந்து எனக்கு உட்காந்துருக்கு. நான் வந்து இந்த இந்த லீவ்ஸ் வந்து இதுக்குள்ளார தெரியணும்னாக்கா நான் அப்படி தள்ளனாக்கா என்னால தள்ள முடியாது. இது வந்து அப்படியே ஃபில் ஆகி உட்காந்துக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம எடிட் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுலயே பண்றனாக்கா இங்க பாருங்க, கிராப் அப்படின்றதுல போயிட்டு இப்படி தள்ளி வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? கிராப்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டு இப்படி வச்சு கிளிக் பண்ணீங்கன்னாக்க இப்போ அந்த லீஃப் மட்டும் கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ ஷேப்புக்குள்ள நீங்க இமேஜ் கொண்டு வந்து எந்த இடம் எனக்கு காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது வைக்கணும்னாக்கா கிராப்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்க இமேஜை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி அந்த ரவுண்டுக்குள்ளார எது மட்டும் வேணும், இது மாதிரி வேணும் அப்படின்னாக்கா இது மாதிரி நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இதான் இமேஜ்ல ஒர்க் பண்ற மெத்தட். ஓகேங்களா? ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து இந்த இமேஜை பத்தின கீழே இருக்கிறதெல்லாம் பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.